மாலை வேலைக்காய் உமக்கு நன்றி. ஒரு சிலரால் உம்முடைய நாமத்தினாலே கூடி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக வந்தது. அந்த காலத்தில் சொன்ன வார்த்தைகள் ஆனாலும் இன்றைக்கு எங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து அதை எங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள ஞானத்தையும் பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையையும் தந்தருளும். தகப்பனே, நீர் இப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி அருளும். இப்பொழுதும் தகப்பனே, நாங்கள் செப்பனியாவை முடித்திருக்கிறோம். ஆனாலும் நிறைய பகுதிகள் எங்களுக்கு சரியாக விளங்கவில்லை. அவற்றை இன்றைக்கு எங்களுக்கு சரியாக விளக்கி போதித்து நாங்கள் அதன் ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தார்கள். வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தகப்பனே, எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் என் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பேன்னு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேராக ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். தகப்பனே, நீர் அறிவீர், எங்கள் குடும்பங்களில் அநேக தேவைகள் உண்டு. நீர் தாமே எங்களுக்கு இறங்கி எங்கள் எல்லா தேவைகளையும் பரலோகத்திலிருந்து நீர் சந்தித்து எங்களை சந்தோஷப்படுத்தியவர்கள். நாங்கள் உமக்கு என்றும் ஊழியம் செய்யவும் உம்மையே துதித்து பாடவும் திருப்பேற்கார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். பாடல் எண் 90. எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளும். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. எந்த காலம் நேரமும் நீர் கையாடி அருளும். எந்தன் கை பேரன்பினால் ஏவப்படும் எந்தன் கால் சேவை செய்ய வீரையும் அழகாக விளங்கும். எந்தன் நாவு இன்பமாய் உம்மை பாடவும் என்பாய். மீட்டேன் செய்தி கூறவும் ஏதுவாக்கி அருளும். எந்த நாஸ்தி தேவரே மோற்றமாய் நீகரிப்பீர். புத்தி கல்வி யாவையும் சீதாம் போல் பிரயோகியும். எந்தன் சீதாம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே. எந்தன் நெஞ்சில் தங்குவீர். அரேனே தாம் ஆளுவீர்.
Hallelujah. நூற்றி 56 56 57 156 பாடும். அடுத்து 157. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், என்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் உனக்கொண்டு எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் உனக்கொண்டு எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையாய், கூப்பிடு உண்மையாய். குறையெல்லாம் நீக்குவார், உன் குறையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம்.
நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கதவீரை துடைப்பவர், கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், தம் கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம்மேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த பாட்டு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கீர்த்தனை. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாகும், அதை தேடியே நாடி ஓடியே வருவார் தினமும் நீ மனம். என் மனதை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு காரியம், எல்லாரும் உணர்ந்து இந்த பாட்டை பார்த்து. தேனிலை மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே. தேனிலை மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுண நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவராம், இன்னும் நேமியம் கருணை நிலைவரமுண்டு நிதம்புதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு கருத்தாய் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. துன்பத்தில் இன்பம் தொல்லையில் நல்ல துணைவராம் நேசரிடம், நீயும் அன்பதாய் சேர்ந்தார் அனைத்துணை காப்பார் ஆசைகள் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தா
காரம் புகழ்ந்து போற்று நாமம் அதை கொண்டு கொண்டால்தான் பொன்னக வாழ்வில் புகுவாய் நீ மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே அதை தேடிய நாடி ஓடிய வருவாய் தினமும் நீ மனமே தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தந்தையே, வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறவரை, நானே சத்தியம் என்று சொன்ன நல்ல இயேசுவே, நான் பாடினோம் தேனிலும் இனிமையும் மதுரமான சத்தியம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட வேதாகமத்தை சத்தியத்தை எழுதி எங்களுடைய சொந்த தமிழில் பாசையில் எழுதி எங்களுடைய கரங்களை கொடுத்திருக்கிற சுவாமி, அதை எங்களை வாசிக்கிற பொழுது எங்களுடைய உள்ளம் கோரிக்கிறது. உங்களுடைய அன்பை நாங்கள் காண்கிறோம், ரட்சிப்பை நாங்கள் அடைய நாங்கள் வழி காண்கிறோம். ஆண்டவரே, உண்மை அதிகமாய் நாங்கள் நேசிக்க எங்களுக்கு அது உதவி செய்கிறது ராஜா. எங்களுக்கு வழி நடத்துகிறது, எங்களது சத்தியத்தை உணர்த்துகிறது ராஜா. அது மாத்திரமல்ல, எங்கள் மூலமாய் ஆண்டவரே ஆவிக்குரிய தந்தைகள் மூலமாய் சத்தியத்தை விளக்கி காண்பிக்கும் பொழுதும் அதை ஓடு பேசுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்படியாய் ஒரு சிலராய் இந்த இடத்திலே கூடி இப்படி சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக வந்திருக்கிற ராஜா. இயேசுவின் கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும், கடையில் யாரும் நீங்கி போடும். அங்கிலமுடைய கருத்தரை கொடுக்கிறேன். உச்சி முதல் உள்ளம் தொடர்ந்து வரை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தை தெளிக்கிற சுவாமி, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆவியானதாமே அவர்களை வழிநடத்தும். என்ன பேச வேண்டும், எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாக, அதை சிந்திக்கிறவர்களாக, அதை நாங்கள் பின்பற்றி நடக்கிறவர்களாக எங்களுக்கு உதவி செய்யும். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும். கரையில் யாவற்றை எடுத்துக்கொள்ளும். வர மனமற்ற மக்களையும் வர ஆயத்தமாக்கிற பிள்ளைகளும் நீ பேசி அழைத்து வாரும். நல்ல கால சூழலை தாரும். நிறைய வழி நடத்தும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். செப்பனியா என்கிற தீர்க்க தரிசியின் தீர்க்க தரிசனங்களை வாசித்தோம், அதன் அர்த்தங்களை பார்த்தோம், அதை எப்படி வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது என்றும் பார்த்தோம். ஆனாலும் சில காரியங்கள் நமக்கு அந்த தீர்க்க தரிசனங்களில் சரியாக விளங்கவில்லை. உங்களுக்கு எல்லாமே நல்லா விளங்கிக்கிட்ட உங்கள்கிட்ட கேட்கிறேன், தேவர்கள் மெலிந்து போவார்கள்னா என்ன அர்த்தம்? சத்தியத்தின்படி நடக்காதனால அவர்கள் வணங்கப்படுகிற தேவர்கள் மெலிந்து போவார். மெலிந்து போவார்கள்னா என்ன அர்த்தம்? மெலிந்து போவார்கள் பலம் இல்லாம போயிடுவாங்க. சைஸ் குறைஞ்சிருவாங்களா? இல்ல, அதான் மொத்தத்துல பலம் இல்லாம போயிடுவாங்க. ஆண்டவருடைய போதனையை கேட்டு அதன்படி நடக்காததுனால விசனப்படலாம்.
எந்த வசனம் கேட்க எதுல இருக்கு? எந்த வசனம்? பைபிள்ல இருந்து உதாரணம் சொல்ல முடியுமா? மலைக்கோட்டில் இந்த ராஜாக்கள் வந்தெல்லாம் பார்ப்போம், எடுத்து பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சி தான். பழைய ஏற்பாட்டில் சொன்ன ஒரு தேவர்கள் மெலிந்து போவார். முதல்ல அந்த வசனத்தை பார்த்து அது என்ன அர்த்தத்தில் அங்கே சொல்லி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். செகண்ட் சாப்டர் 11. ஆமாம், பூமியில் உள்ள தேவர்களை எல்லாம் மெலிந்து போக பண்ணுவார். நம்ம வேற ஒரு போச்சனை எடுத்து வாசித்து பார்ப்போம். தேசம் மெலிந்து போயிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 16 வசனத்துல இருந்து கேவான்னு ஒருத்தனுக்கு எத்தனை குமாரர் இருந்தாங்க? 7 பேர் இருந்தாங்க. இந்த பவுல் பிசாசுகளை துரத்துறத பார்த்து அவங்க 7 பேரும் சேர்ந்து ஒரு பிசாசு பிடித்தவனை பார்த்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன்னு சொன்னான். அதுக்கு அந்த பிசாசு பிடிச்சவன், எனக்கு இயேசுவையும் தெரியும் பவுலையும் தெரியும், நீ யாருடான்னு சொல்லி அவனை அடித்து காயப்படுத்தி அனுப்பிட்டான். அவன் நிர்வாணியா ஓடி போனான். இது இந்த எபேசு பட்டணம் பூராவும் உடனே பரவினதுனால அது எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதாவது பிசாசுகள் இயேசுவை உடையவர்களுக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும். மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அவங்களையே திருப்பி சொல்லுங்க. ஒரு பிரசங்கியார் அப்படியே இருக்கும்போது ஒரு பிசாசு பிடிச்சவனை நிப்பாட்டிக்கிட்டு, இவனுடைய கதையை கேளுங்கள்,
அப்படின்னாரு. அப்போ அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் உள்ளே இருந்த பிசாசு, உன் கதையை நான் முதல்ல சொல்லட்டுமான்னு கேட்டு அவன் ஓடியே போயிட்டான் பிரசங்கியா. ஏன்னா பிசாசுக்கும் நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சங்களும் தெரியும். ஆக இந்த 7 பேரையும் பிசாசு துரத்துனதுனால அதுல இருந்து அந்த பட்டணத்துல இயேசுன்னா அந்த பேருக்கு ஒரு பயம் உண்டாயி. பிறகு பார்த்தீங்கன்னா பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களுமாய் அந்த வீட்டை விட்டு, இது எபேசுவில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. எதுக்கு அப்புறம் மக்கெதோனியாவுக்கு 22வது நாள் தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கியது. அக்காலத்தில் இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று. 24ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் எப்படி என்றால், தெமேத்திரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு சட்டம் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தார். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களும் அவன் கூடி வர செய்து. யார் கூடி வர செய்தான்? தெமேத்திரி. அவன் மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து அவன் ஒரு விஷயம் சொல்றான். அதான் நமக்கு முக்கியம். மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவு. நம்ம ஊர்லயும் நீங்க தாஜ்மஹாலுக்கு போனீங்கன்னா அங்க இருந்து என்னைக்கு வாங்கிட்டு வருவீங்க? தாஜ்மஹால் மாதிரி ஒரு சின்ன மாடல் மார்பிள்ல செய்ததை வாங்கிட்டு வருவோம். அப்போ இந்த மார்பிள்ல செய்கிற அவங்களுக்கு அது என்னத்தை கொடுக்குதுன்னா நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து. அப்போஸ்தலர் 19:24 படிக்கிறோம். எப்படி என்றால், தெமேத்திரியு என்பவன் பேர்கொண்டு சட்டான் தியான போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து. இது சர்வ சாதாரணம். இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடி வர செய்து அவன் சொல்றான், மனுஷர்களே, இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். ஏன்னா வெள்ளி அழகா இருக்கு, அது கோயிலுடைய இதுன்னா நல்ல செய்த அவ்வளவும் விட்டு போயிடும். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவில் மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து
அவர்களை வசப்படுத்திக் கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கு. இதனால் 27 நம்முடைய தொழில் அற்று போகும்படியான அபாயம் நேரிட்டது. பவுல் பிரசங்கிக்கிறதுனால கோயில மாதிரி செய்து வித்துக்கிட்டு இருந்த தெமேத்திரி சொல்றார், தொழிலாளரை நம்முடைய தொழில் அற்று போகும். ஒரு வல்லமையான உண்மையான ஒரு ஊழியக்காரன் கவர்மெண்ட்னா விக்கிர கோயில வச்சு பிழைக்கிற எல்லாருடைய பிழைப்பும் என்ன ஆயிரும்? முடிஞ்சு போயிடும். இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் என்பவர் சொல்லி எபேசுவில் மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்திக் கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள். இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவாக இருக்கிறது. அப்போ பவுல் கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் சொல்லும்போது ஜனங்கள் அவர்கள் அவனுடைய பிரசங்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம இந்த வசனத்தை சொல்லி நாம என்னைக்காவது இன்னொருத்தர்கிட்ட இயேசுவை பற்றி சொல்றோமா? இந்த வசனத்தை நாம என்ன செய்யறது இல்லை. கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் அல்லன்னு நாம சொல்றது. நம்ம மனத்திற்கு வந்ததான் நாம என்ன செய்யறோம்? புரிய விடு, கெட்ட வழக்கம் இல்லை விடுன்னு சொல்றோம். இயேசுகிட்ட மன்னிப்பு கேட வருவோம், பாவங்களை மன்னிப்பு. ஆனா நீ வணங்குகிற கையினால் செய்யப்பட்ட விக்கிரம் கடவுள் அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன வேணும்? கரெக்ட், தைரியம் வேணும். ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில உடனே என்ன செய்திருவான்னு அடிக்கத்தான் வருவான். இன்னைக்குள்ள சூழ்நிலை அப்படித்தான் இருக்கு. அப்போ பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற பயம், அவன் பவுல் சொன்னது அவ்வளத்தையும் விசுவாசித்து அதன் விளைவுகள் என்ன இருக்குன்னு பார்க்கிறான். அவன் சொல்றான், இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள். அது கடவுளோ இல்லையோ, நமக்கு இந்த கோயில் மாதிரி செய்து விற்றா நல்ல பிழைப்பு நடக்குது. அவனுக்கு அதான், அவனுக்கு பக்தியோ எல்லாம் ஒன்றும். டெம்பிள் ஆஃப் டயனாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தியானாள் உலக அதிசயங்களில் 7, அதுல 1 இந்த டெம்பிள் ஆஃப் டயனா. எப்படி தாஜ்மஹால் நம்ம சொல்றோமோ அதே மாதிரி இந்த தியானாளின் கோவிலும் விசேஷமானது, ரொம்ப பெரியது, செழிப்பானது. அந்த தியானாளின் கோவிலே அழிந்து போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த தியானாளே மெலிந்து போவாள் என்று. ஆலயமும் எண்ணமற்று போகும். எண்ணமற்று போகும் தான் நமக்கு தெரியும். என்ன, நம்ம நோபடி வில் மைண்ட் இட். அது ஒருத்தரும் என்ன செய்ய மாட்டாங்க ஒரு பொருட்டை. அந்த நிலைமைக்கு ஒரு கோயில் வந்துட்டுன்னா வேற அந்த கோயிலுக்கு எவரும் போய் என்ன செய்ய மாட்டாங்க, வணங்க. ஆகையால தான் இந்த காரியம் அங்க பாருங்க. அடுத்த இதனால்
27ஆம் வசனம், நம்முடைய தொழில் அழிந்து போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கு. There is a danger. என்னுடைய தொழில் என்ன ஆயிரும்? கம்ப்ளீட்டா வைப் அவுட் ஆயிரும். நான் நடத்தவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தது. அப்புறம் பார்த்தோம்னா தொழிலற்று போகும் அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் மகாதேவியாகிய தியானாளுடைய கோவில் எண்ணமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம், அவளை சேவிக்கிறவர்கள் எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆக மகத்துவம் அழிந்து போயிருக்கும் ஏதுவாய் இருக்கிறது. இந்த டயானா சிலை இவ்வளவு ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கு ஒன்று சொல்றாங்க, அது வானத்தில் இருந்து அந்த சிலை விழுந்தது. நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம்னா பின்னர் பார்த்தோம்னா அப்படி தியானம் தான் வந்து வானத்திலிருந்து விழுந்தான்னு சொல்லியிருக்கேன். அது எதிர் பேசாத காரியம். அதுக்கு போட்டு இவன் ஏண்டா சொல்றான்? அவனுக்கு ஏதாவது பர்சனலா இருந்தா அவன் பவுல ஒரு கோர்ட்ல போய் அப்படின்னு அங்க உள்ள அதிகாரிகள் சொல்லிட்டாங்க. ஆக அது வானத்தில் இருந்து விழுந்தது. நம்ம மாதா கோயில்ல அதை என்ன சொல்றாங்க? கடல்ல இருந்து சில வந்ததுன்னு சொல்றாங்க. அதனாலதான் இத ரொம்ப விசேஷம் சொல்றாங்க. அப்படித்தான் அந்த தியானாளின் கோயில். ஆனா அந்த தியானாளி என்ன ஆகுதுன்னா, இன்னைக்கு அவருடைய மகிமை அழிந்து போகும் நிலைமை. அதுதான் தேவர்களை வெளிய பண்ணுவார் அப்படின்னு நான் அன்னைக்கு வாசிக்கும் போது நினைச்சேன். சரியா தெரியுதா? இல்லை வெளிந்து போக பண்ணுவார்னா மகிமையை அற்று போக பண்ணும். அது எவ்வளவு பெரிய மகிமை உள்ளதா இருந்தாலும் ஆண்டவர் அதை அவருடைய வசனம் நம்ம பார்த்துக்கணும். ஆண்டவருடைய அந்த வெட்டிய இந்த தாகம்ன்ற கோயில்ல வச்சப்ப என்ன ஆச்சு? சில அப்படியே உளுந்து கழுத்து துண்டா. அதனால இன்னைக்கு வரைக்கும் வாசல் படி அந்த பூஜாரிகள் விதிக்கிறதே கிடையாது. அப்போ இவ்வளவு பவர்ஃபுல் காடை நாம வணங்குறவங்க நாம அதுக்கு என்ன செய்யக்கூடாது? பயப்பட. ஆனா நிறைய பேர் இந்த பிசாசுகளுக்கும் இந்த விக்கிரகங்களுக்கும் செய்வினை வச்சிருவான், எனக்கு அப்படி பண்ணிடுவான், இப்படி பண்ணிடுவான், நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் எவ்வளவு வல்லவர்ன்றது நம்ம பைபிள்ல பார்க்கிறோம். விக்கிரகங்கள் கோயிலோட அவர் டைரக்டா இன்டர்வீன் பண்ணும்போது அவைகள் அழிந்து போகிறது, உடைந்து போகிறது, இல்லாம போகுது. அதைத்தான் இந்த பழைய ஏற்பாட்டிலேயே அந்த செப்பனியான்றவன் என்ன சொல்லியிருக்கான்? தேவர்களை மெலிந்து போக. நான் இதை எப்படியும் உங்ககிட்ட கேட்டு இந்த மாதிரி நீங்க யோசிச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்படி ஒரு போர்ஷன் பைபிள்ல இருக்கு. அது நமக்கு இந்த பழைய ஏற்பாட்டு பகுதிக்கு ஒரு விளக்கமாகவும் ஒரு உதாரணமாகவும் இருக்கிறது. ஆகையால இனி நமக்கு அது விளங்காத ஒன்று அல்ல, அது உண்மையாய் நடந்த ஒன்றுன்றத இதுல இருந்து என்ன செய்திருக்கோம். ஆகையால நம்ம ஆண்டவரை வணங்கும் போது நமக்கு நிச்சயமா தெரியும், நான் ஆண்டவரை என் இருதயத்திற்குள்ள வந்துட்டார்னா என் இருதயத்திற்குள்ள எது வர முடியாது. எந்த
விக்கிரமோ அசுத்தாவிகளோ வர. ஆனா நான் என்ன செய்யணும்? விக்கிரகங்களை நான் என் இருதயத்திற்குள்ள வான்னு சொல்லி என்ன செய்ய முடியும்? இடம் கொடுக்க. என்ன விக்கிரகங்கள்லாம் வச்சுக்கிட முடியும்? பண ஆசை, பொருளாசை, மண் ஆசை, பெண் ஆசை, இப்படி இந்த ஆசைகள் எல்லாம் விக்கிரகங்கள். பொருளாசை ஆகிய விக்கிரகம் அப்படின்னு பைபிள்லே போட்டு. அப்போ இது அவ்வளத்தையும் நான் என் இருதயத்திற்குள்ள வைத்திருந்தா தேவன் என் இருதயத்திற்குள்ள இருக்க. ஆனாலும் சில காரியம் எனக்கு அந்த இடத்துல விளங்கல. ஏன்னா நம்ம செப்பனியாவுக்கு போவோம். செப்பனியாவில் அந்த 3ஆம் அதிகாரத்துல போன வாரம் பார்த்தோம். எவ்வளவு தூரம் ஞாபகம் இருக்கோ தெரியல. இடுக்கன் செய்து ஊத்தையும் அழுக்குமாய் இருக்கிற நகரத்துக்கு ஐயோ, அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, தன் தேவனிடத்தில் சேரவில்லை. ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லைன்னா கர்த்தரை நம்பவில்லை. அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது கர்த்தரை நம்பவில்லை. தன் தேவனிடத்தில் சேரவில்லை என்றால் அவருக்கும் தன் தேவனை நம்பவில்லை. தேவனை நம்புவதுன்னா விசுவாசிப்பது. அந்த விசுவாசம் இல்லைன்னா நான் தேவனிடத்தில் உறவு கொள்ள முடியாது. அதைத்தான் அந்த நகரம். இது அவ்வளவு எப்படி இருக்குதுன்னா அதற்குள்ளே இருக்கிற அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், கொடிய சிங்கங்கள், மற்றவர்களை அடித்து கொன்று சாப்பிடுகிற சிங்கங்கள். சாயங்காலத்திலே புறப்படும். அதில் நியாயாதிபதிகள் சாயங்காலத்திலே புறப்படுகிறதும் விடியற்காலம் மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள். அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார். ஆசாரியனுடைய உதடுகளில் எதை தேடுவார்கள்? வேதத்தையும் அறிவையும் தேடுவார்கள். அது இல்லைன்னு ஒண்ணு. அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், இந்த இந்த அதற்குள்ளே இருக்கிற அதிபதிகள், கற்பிக்கிற சின்ன நியாயாதிபதிகள், ஓநாய்கள், தீர்க்கதரிசிகள், வீண் பெருமையும் வஞ்சமும் உள்ளவர்கள், ஆச்சாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். அதற்குள் இருக்கிற கர்த்தர். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன்னு சொல்றோம். ஆனா அவர் எங்க தங்கி இருக்காருன்னு சொல்லி இருக்கு. இவ்வளவு பாவம் செய்கிறவர்கள் மத்தியில அந்த நகரத்துக்குள்ளே இருக்கிறார். இதை எப்படி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது விளங்குறதுக்கு. அதான் நான் இன்னைக்கு
உங்களோட இதெல்லாம் நான் கொஞ்சம் 10 வருஷம் அடிக்க வேண்டியிருக்கு. அடிச்சுட்டேன்னா இந்த செப்பனியா முழுதுக்கும் நோட் உங்கள் கையில் கொடுத்துருவேன். என்ன சொல்றீங்க? அது எப்படி? அதற்குள் இருக்கிற கர்த்தர் பாவம் நிறைந்த இடத்தில் தேவன் இருப்பாரா? கண்டிப்பா பாவியின் நேசர் இருப்பார். ஆண்டவர் என் இருதயத்திற்குள்ள வாரம் கூப்பிட்டா இவ்வளவே சித்தனம், பெற்றாரம், பொருளாசை, மண்ணாசை எல்லாம் இருக்கிற என் இருதயத்துக்குள்ள எப்படி அங்க நகரத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் மோசமானவன்னாலும் அந்த நகரத்துக்குள்ள இருந்து அந்த நகரத்தையும் ரட்சிப்பதற்கு அவர் முயற்சிக்கிறாரோ அப்படியே பாழான என் இருதயத்திற்குள்ளும் அவர் வந்து அதை சுத்தமாக்கி அதை பரிசுத்தப்படுத்தி பரலோகத்திற்கு பாத்திரமாக என்னை மாற்றுவதற்கு அவர் பாவியாகிய என் மனதிற்கு. அப்போ தேவன் பாவியல் மத்தியில் இருப்பாரா? யூதர்களுக்கு அது விளங்கல. ஒரு நாள் கேள்வி கேட்டாங்க, என்ன உங்க போதகர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போஜனம் பண்ணுகிறது என்னன்னு கேட்டாங்க. அவருக்கான அப்போ அந்த யூதர்களுக்கு என்ன என்ன நினைச்சிருந்தாங்க? தேவன் பாவிகளோடு இருக்க அப்படிதானே அவங்க நினைச்சிருந்து. ஆனா ஆண்டவர் சொன்னார், வினியாளிகளுக்கு வைத்தியன் தேவை, சுகமுள்ளவர்களுக்கு வைத்தியன் தேவையில்லை. ஆகையால இயேசு அந்த பாவிகளோடு, ஆயக்காரன் பாவிதான், கோயிலுக்குள்ளேயும் வந்திருந்தான். பாவியாகிய என்மேல் அவனை நீதிமான ஆக்கினார்னா அவன் இருதயத்திற்குள்ள அவன் வந்துதான் அவனை நீதிமான் ஆக்கினார். சரியா? அப்போ நம்ம பார்க்கும் பொழுது என்ன வருதுன்னா, இந்த இயேசு எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவனை தள்ள மாட்டான். நாம ஒரு தடவை 2 தடவை சொல்லிட்டு இவனெல்லாம் நாம ஒண்ணு மாற்றவே முடியாதுன்னு விட்டுறோம். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் வாசம் பண்ணி நம் அந்த நகரத்தை சுத்திகரித்து நகரத்தை தேவனுக்கு உகந்த நகரமாக மாற்றுகிறார். ஆச்சாரிய மோசம், அங்க இருக்க தீர்க்கதரிசி மோசம், நியாயாதிபதி மோசம், அதிபதி மோசம், கவர்னர், பிரீஸ்ட், ராபர் எல்லாம் மோசம். ஆனா the Lord within the city is pure, is holy. அப்படி ஒருத்தர் இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு வசனம் ஞாபகம் வரும். ஏசாயா 48:14 என்ன? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய். பாபிலோன் எதை குறிக்கும்? அருவருப்புகளின் தாய். பாபிலோன் என்ன? அருவருப்புகளின் தாய். அப்ப அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வான்னா, நாம இந்த பாவ உலகத்துக்குள்ள இருந்தோம்னா நான் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய
நான் செய்யறது எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குதா? ஆராய்ந்து பார்த்தா என்ன ஆன்சர் வரும்? நான் செய்யறது எல்லாம் அவருக்கு பிரியம்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று ரெண்டு என்னதான் இருக்கலாம். நான் பைபிள் வார்த்தா அவருக்கு பிரியமா இருக்கும், நான் ஜோமன்னா அவருக்கு பிரியமா இருக்கும். ஆனா மற்றபடி பொருளாசையோ ஏமாற்றுவதோ என் நாவில் பொய்ப்பிடுவதோ அவரை கனவீனப்படுத்துவதோ இருந்தாலும் அவர் என்னை விட்டார். சாத்தானுக்கு அடிமையாக போகிற ஒருவனை எப்படியும் தன் பக்கம் இழுத்துக்கொள்ள அவர் சிலுவையில் மறிக்க கூட ஆயத்தமாயிருக்கிறார். ஏன்னா அவன் சாத்தானின் கைக்குள்ள போகிறான். அவ்வளவு தூரத்திற்கு பாவிகளை நேசிக்கிற இயேசு அவர் ஊத்தையும் நாற்றமும் அழுக்குமான நகரத்திற்குள் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்ப எனக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல நானும் பரிசுத்தராக இருக்க அதைத்தான் நாம் அடுத்தாப்புல பார்த்தோம்னா செப்பனியால அதற்குள் இருக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்யவில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் நம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அநியாயக்காரனோ வெட்கம். அதுக்கு 7ஆம் வசனத்துல என்ன? உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு. ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தையோ என் வீட்டையோ என் தொழிலையோ அவர் அழிக்காதபடி இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்னா இந்த இதை சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கு? 7ஆம் வசனத்துல எத்தனை சொல்லி இருக்குது? நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். அதாவது தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது நிறைய பேர் முறுமுறுத்து ஆண்டவரை விட்டு விலகிறாங்க. ஆனா தகப்பன் சிருஷ்டியாத பிள்ளை உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கிற சிற்றை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் பிள்ளை அல்ல, வேசி பிள்ளை அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ சிற்றையை நான் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இயேசுவானவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுவார். எனக்கு பயந்துன்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல் 2 விதத்துல இருக்கலாம். ஒண்ணு பயத்தினாலேயும் இருக்கலாம், அன்பினாலேயும் என்ன செய்யலாம்? கீழ்ப்படியலாம். வேற மாதிரி ஒன்னே ஒண்ணு ஒரு அர்த்தம் இருக்க மாதிரி ஏதாவது இருக்குமா? நீங்களே விளைகிறீர்களோ? வசனங்கள்லாம் ரொம்ப ட்ரிக்கியா இருக்கு. ஒன்றுன்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அதான் வாசிக்க கஷ்டம்தான். விளங்காததான் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. விளங்குனது விளக்கு அங்கே பார்த்தீங்கன்னா பிறகு அந்த தம்முடைய நியாயத்தை 7வது நீ எனக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள்வதுதான் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவதுதான் அவருக்கு பயப்படுவது. ஆகையால கற்பனைகளை கைக்கொண்டு கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். தேவன் தண்டிக்கும் பொழுது என்னை சிருஷ்டிக்கிறார். ஆகையால் இந்த பாவத்திற்காக
என்னை இனி நியாயம் தீர்க்க மாட்டார்னு ஒரு தைரியம் நமக்கு வரும். ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது நான் தப்பித்துக் கொள்கிறேன் என்கிற ஒரு உண்மை என் இருதயத்திற்குள்ள இருக்கும். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். அர்த்தம் என்னன்னா, நீ சிச்சைய தண்டனையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். நான் இப்படி போனா தண்டிக்கப்படுறேன், அப்போ அந்த வழியில போகாம நான் வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசித்து வேற ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். அது என்ன வழின்னா இயேசுவின் அடிச்சுவடுகள். அந்த இயேசுவின் அடிச்சுவடுகளில் நான் நடந்தேன்னா நான் நிச்சயமா பரலோகத்துக்கு போவேன். ஒரு தகப்பனும் ஒரு பையனும் இருந்தாங்க. அந்த பையனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்பா பக்கத்திலேயே எப்பவும் படுத்திருப்பாரு, இவனும் தூங்குவான். ஒரு நாள் அவன் திடீர்னு பார்க்குறான், பக்கத்துல அப்பாவை காணும். கதவை திறந்து வெளியே போனா பனி பெய்து இருக்கு. அதுல அவருடைய அடிச்சுவடுகள் அப்படியே தெரியும். இவன் அதிலே காலை வச்சு போனான். போய் இந்த சாராய கடையில அவங்க அப்பா இருக்கும்போது அவருடைய கோட்டை பிடிச்சி இழுத்து. அவர் யார் இருக்கான்னு பார்த்தாரு. நீ எப்படிடா வந்த? நான் உங்க அடிச்சுவடுகள்ல இன்னொன்னா காலை வந்தேன். அவன் தவறான இடத்திற்கு இல்லை, அப்பா கிட்ட போயிட்டான். அதே மாதிரி நானும் இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடந்தால், பேதுரார் தான் சொல்லியிருக்கான் தன்னுடைய நிருபம். அவருடைய அடிச்சுவடுகளில் நான் நடந்தால் நிச்சயம் நான் இயேசு வந்தே போவேன், பரலோகத்திற்கும் போய்ப்பேன். அத இந்த செப்பனியால அதை பார்க்கிறோம். நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். அவனை நான் என்ன சொன்னாலும் அவன் கிரியையிலெல்லாம் கேடாக்கி நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும். அதுக்கு அர்த்தம் என்ன? கொள்ளையாடுறதா? நியாயத்திற்கு கொள்ளையாடுறதா? அதான் சிக்கல். ஒவ்வொரு கொள்ளையாட எழுப்புனா அவன் தண்டிக்கும். அவன் பாவத்திற்கான தண்டனையை கொடுக்கும். அது நியாயம் தீர்க்கிறது. அது நியாய தீர்ப்பு தினம்னு சொன்னா நியாயம் விசாரிக்கிற நாள் இல்லை, நியாயம் தண்டிக்கிற ஒரு. அதைத்தான் கொள்ளையாட எழும்பும். அந்த வசனத்தை பாருங்க. அவர்களை கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், நான் நீடிய பொறுமை உள்ளவன், நீடிய சாந்தம் உள்ளவன். ஐ கிவ் a long rope. அப்போ அவன் அந்த நீண்ட காலத்துல அவன் வம்பு செய்தா அவனுடைய முடிவு எப்படி என்று பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர், நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். இதுதான் நியாயத்தில் எல்லா தேசங்களும் இருக்கு. அப்ப நான் செய்ததை
உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் முன்னால டிவியில் போட்டு ஆண்டவர் காட்டுவார். அன்னைக்கு எப்படி இருக்கும்? பெரிய யோக்கியம் மாதிரி நடந்திருக்கேன். என் உள்ள அந்தரங்க பாவங்களை எல்லாம் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் அவர் கொண்டு வரும் பொழுது எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப வருத்தமாக இருக்கும். மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து எங்களை மறைத்துக் கொண்டிருந்தேன். என் மேலே விழுந்துக்கோ, மூடிக்கோ. ஆனால் அதுவும் எனக்கு தெரியாது. அந்த நாள் அப்படி அதான் இங்கே பார்க்கிறோம். கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் தினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். பூமி அக்னியினால் முடிவு அதற்கு உண்டு. அதுதான் தேவன் நியாயம் தீர்க்கிற ஒரு நாள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். இது ரொம்ப கஷ்டமான வாக்கியமாக. பாஷையை சுத்தமாக்குவேன்னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாபேல அவர் பாஷையை தார்மாராக்கிறார் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. ஆனால் பாஷையை சுத்தமாக்குகிறதுன்னா அதை கொஞ்சமாவது விளங்குறதுக்கு ட்ரை பண்ணா அங்க என்ன இருக்குன்னா ஒருமனப்பட்டு. இந்த ஒருமனப்படுதல் எப்போ ஏற்படும்னா அந்த இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மனம் வேண்டும்னா அவங்க எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனத்தை கொண்டு வரும். மேலறையில் எத்தனை பேர் இருந்தாங்க? 120. அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜபத்திலே. அப்பா 2 பேர் ஒருமனப்பட்டாலே தேவன் நான் கேட்கிறத தாரேன். 120 பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணார். நிச்சயமா இந்த பரிசுத்த ஆவியானவர் எழுதப்படுகிறார். நாமும் கணவன் மனைவி 2 பேரும் ஒருமனப்பட்டு கேட்டார். நமக்குள்ளும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தந்து நாம் தேவனுடைய பாதையில் நடக்க நம்மை நம் மீதி விட இன்னொரு நாள் பார்க்கலாம். அன்பின் அநேக காரியங்கள் எங்களுக்கு விளங்கவில்லை. உங்களுடைய வேதத்தில் நீர் அவற்றிற்கு விளக்கம் தந்திருக்கிறீர்கள். ஆனால் எங்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. எங்களுக்கு